எம்ஜிஆருக்கு வந்தா பிரச்சனை கிடையாது. இங்க அதான் நோட்டபிள். ஆமா சார், விஜய்க்கு வந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஓரளவு ஸ்டார்னு பேரு, இவர் ஸ்டாரே கிடையாது, விவசாயி இல்ல, சாதாரண விவசாயி சார். உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆள். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட கீழே இருந்து வந்தவர் சார். அவரு நம்மளா படிச்சிருக்கோம் சார். அவர் படிக்காம கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு முடிச்சவர் சார். இப்போ அங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ, திமுக மினிஸ்டர் பூரா கஞ்சா இல்லாத மாநிலமா நான் வச்சிருக்கேன். கஞ்சா 0% தமிழ்நாட்டில் இருக்கு. என்னென்ன போய் சொல்றாங்க மக்களுக்கு தெரியுது. பிரச்சனை நடக்கும்போது பாக்குறான் கஞ்சா தான் இருக்கு. இவரு சொல்றாரு கஞ்சா இருக்கு தமிழ்நாட்டில். நான் கையெழுத்து போட்டு என்ன சிஎம் ஆக்குனேன், 3 மாதங்கள் நான் கஞ்சா இல்லாம ஆக்குறதுக்கான எல்லா வழியிலும் பாக்குறேன். இதுதான் நியாயமா உண்மையா மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை பேசி அதை வழியை தீக்கிறதுக்கு வழியை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? மூன்றாவது ஒரு மிகப்பெரிய தூரம் என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய இணக்கம் சார். அவ்வளவு இணங்கி போய் இன்னைக்கு நீங்க பாருங்க, விடுதலை திருமாவளவன் ஏன் கூட்டணிக்குள்ள இருக்கிறானே தெரியல. அவரெல்லாம் இதுக்கு மேலையும் கேவலப்பட்டு பாருங்க, அவருக்கு ஒரு தொகுதி எடுத்து அதையும் மிரட்டி கொடுக்க வைக்கிறாங்கன்னா இதுக்கு மேல என்ன சார் அவர்கள்? அந்த முடிவு கூட அவர் எடுக்க முடியல. எப்படி கலைஞருடைய பேரை நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் எடப்பாடி பத்தி பேசலாம்னு தான் எப்பவும் பேசணும். இன்னைக்கு அப்பா அம்மா 2 பேர் எடப்பாடி எங்க போனாலும் எடப்பாடி பழனிசாமி இவர் பேரையே சொல்ற அளவுக்கு ஆயிட்டாரு பார்த்தீங்களா? அதுதான் சார் அவருடைய வெற்றியே. அப்படியே படிப்பார் எடப்பாடி. உதயநிதி சமீபத்தில் பேசியிருக்கிறார், எடப்பாடி தொகுதியில் சென்று எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தோற்கடிப்போம் அப்படி பார்த்துட்டு உங்க அப்பாவே வந்தாலும் முடியாது அப்படிமா தெரியுமா? அதெல்லாம் சரியான புதுமையத்துலலாம் செருப்பை போட்டு டிஎம்கே வேட்பாளர் வராரு, அப்படி செருப்பை போட்டு ஒரு 3 துண்டு இப்படி கைத்துல செருப்பை தொங்க போட்டு உள்ள வராதா அப்படின்றான். இப்படித்தாங்க காங்கிரஸ் வேட்பாளர்லாம் அடிதான் விழுது. காரு அங்க அந்த காரை தாண்டி இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுகள் நிறுத்தி போட்டிருக்காங்க. கிராமத்துல மக்கள் வந்து ஆளுகள் நிறுத்தி போட்டிருக்காங்க வரக்கூடாது அப்படின்னு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து உள்ளது. இது கருத்தா உண்மையா? உண்மைதான் சார். அதாவது நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவினாசி, அதாவது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் வந்து அவருடைய கோட்டை என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் சார். எங்க போனாலும் சார், அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக, குறிப்பாக இந்த கூட்டணியினுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கொங்கு ஏற்கனவே அவருடைய கண்ட்ரோல் தான். அதுல இந்த கூட்டணியுடைய தாக்கம் இருக்கிறதுனால எங்க போனாலும் மக்கள் சாரையாக கொத்தா வந்துட்டு இருக்கிறாங்க, தன்னிச்சையா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி, இந்த பலவகையான கட்சிகள், காங்கிரஸ் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பிசிகே எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, காசு கொடுத்து வர வைப்பாங்க. இது காசு கொடுத்து வர்ற கூட்டத்தை விடவும் 3 மடங்கு அதிகமா இருக்கு. அதாவது தன்னிச்சையா வர்ற கூட்டம் வந்து காசு கொடுத்து வர்ற கூட்டத்தை கூட அதிகமா இருக்கு. நம்ம உண்மையை பேசணும். சும்மா காசு கொடுக்காம கூட்டாங்களா சொல்லல, காசு கொடுத்து கூப்பிடுறாங்க அப்கோர்ஸ். ஆனா அதை விடவும் 2-3 மடங்குகள் அதிகமாக தன்னிச்சையாக மக்கள் எழுச்சி காணப்படுகிறது. இது கொங்குல. சரி, கொங்குலதான் எப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட தென் தமிழகத்திலும் இப்படிதான் இருக்கு. தென் தமிழகத்துல அவர் எங்க போனாலும் சரி, இன்னும் சொல்ல போனா நாகர்கோவில் பாத்தீங்கன்னா காந்தி நிக்கிறார் இல்லையா? காந்தி என்டாஸ் பண்ணி அங்க பேசுறாரு. பாஜகவுடைய திரு காந்தி அவர்கள் என்டாஸ் பண்ணி பேசும் பொழுது கடல் ஆழ மாதிரி இருக்கு சார். அதாவது கூட்டம் வந்து தலை மட்டும்தான் தெரியுது. அப்படி ஒரு கூட்டம் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். எம்ஜிஆருக்கு வந்தா பிரச்சனை கிடையாது. இங்க அதான் நோட்டபிள். ஆமா சார், விஜய்க்கு வந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஓரளவு ஸ்டார்னு பேரு, இவர் ஸ்டாரே கிடையாது, விவசாயி இல்ல, சாதாரண விவசாயி சார். உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆளு. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட கீழே இருந்து வந்தவர் சார். அவரு நம்மளா படிச்சிருக்கோம் சார். அவர் படிக்காம கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு முடிச்சவர் சார். முன்னாள் முதல்வர். அப்கோர்ஸ் முன்னாள் முதல்வர். இதுல என்ன பிரச்சனைனா, அதாவது ஒரு 4 தூண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் இந்த கூட்டம் வருவதற்கான காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார், ஒண்ணு வந்து அந்த மக்கள் பிரச்சனை. அதாவது தமிழகத்துல கடந்த கடைசி 5 ஆண்டுகள் பொதுவா திமுகன்னு இருந்தாலே பிரச்சனைகள் தான். அதுல 5 ஆண்டுகள் வந்து ஒரு மிக கோரமான பல சம்பவங்கள், அது பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள்ல தென் தமிழகம் வந்து எப்பவுமே எப்படின்னா சார், பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு வீட்டுல நடக்குதுன்னு நினைக்காது, நம்ம வீட்டுல நடக்குதுன்னு தான் நினைப்பாங்க. தென் தமிழகத்தை பத்தி அங்கிருந்து வரதுனால ரெப்ரசென்ட் பண்றோன்னு வைங்களேன், நம்ம வீட்டுல தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்போ 1னா பரவாயில்ல, 2னா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் பாலியல் பிரச்சனை, போக்சோ பிரச்சனை, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோரமான, அது ஒரு பாலியல் பிரச்சனை மட்டும் இருந்தா பரவாயில்ல, பாலியல் பிரச்சனை பிளஸ் கொலை. அந்த பெண்ணை வந்து எப்படி கொடூரமா கொலை பண்றாங்களோ அது வந்து ரொம்ப அந்த மக்களை வந்து பாதிச்சிருச்சு சார். அது ஒண்ணு சார். 2வது பாத்தீங்கன்னா இதுலயே இன்டர்லிங்க் ஆகுது கஞ்சா. இப்போ எங்க எப்படியோ சார், அதாவது தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்ற மாவட்டங்களை குறை சொல்றேன்னு நினைக்கல, தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பையன் குடிக்க மாட்டான், குடிப்பானுங்க இல்லைங்களே, நம்ம பையன் குடிக்க மாட்டான், நம்ம பையன் நல்லா. அங்க குடின்றதே வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீண்டாத ஒரு பொருள் தான்.
அப்ப கஞ்சான்றத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஒருத்தன் கஞ்சால போய் ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டுட்டான், வெட்டி போட்டான், வச்சுட்டான் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அப்போ இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். அப்போ டிஎம்கேவை மக்கள் கொடூரம், அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கொடூர ஆட்சியை வெறுக்கிறான், ஒதுக்கி வெறுத்து டிஎம்கேவை உள்ள வரவே கூடாதுன்னு இன்னைக்கு ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா மதுரை மூர்த்தி போறாரு. மதுரை மூர்த்தி எம்பியை கூட்டு போறாரு. அவரை ஐயா அங்க வாங்க, இந்த ஊருக்கு நீங்க லாஸ்டா எப்போ வந்தீங்க சொல்லிட்டு போங்கன்றான் ஒருத்தன். இப்படியே கேக்குறான், நீங்க எம்பி, பெரிய எம்எல்ஏ, அமைச்சர், இந்த ஊருக்கு லாஸ்டா எப்போ வந்துட்டு போனீங்க சொல்லுங்க அப்படின்றான். எப்போ வந்துட்டு போனோம் தெரியல, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க உங்க தொகுதி இது இப்போ ஓட்டு கேட்க வந்திருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்றா. அவருக்கு தெரியல, போன தடவை ஓட்டு கேட்க வந்தீங்க இப்பதான் மறுபடியும் வந்துருக்கீங்க அப்படின்றான். இப்படியே சொல்றான். நன்றி தெரிவிக்க கூட ஆண்ட்ரகால இருக்கு சார், ஆண்ட்ரகால இருக்கு. திருமயத்துலாம் செருப்பை போட்டு டிஎம்கே வேட்பாளர் வராரு, அப்படி செருப்பை போட்டு ஒரு 3 துண்டு இப்படி கைத்துல செருப்பை தொங்க போட்டு உள்ள வராதா அப்படின்றான். இப்படித்தாங்க காங்கிரஸ் வேட்பாளர்லாம் அடிதான் விழுது. காரு அங்க அந்த காரை தாண்டி இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுகள் நிறுத்தி போட்டிருக்காங்க. கிராமத்துல மக்கள் வந்து ஆளுகள் நிறுத்தி போட்டிருக்காங்க வரக்கூடாது அப்படின்னு. இப்படி இதுக்கு என்ன காரணம்னா திமுக வெறுக்க. அப்ப திமுக வெறுக்கிற ஒவ்வொருத்தனும் அறிவுள்ள ஒரு சிலர் இருக்காங்க. நான் மாற்று வந்து சீமானுக்கு போறேன், நான் இவன் விஜய்க்கு போறேன் அப்படி இப்படிமா. அறிவுள்ள போதமுள்ள ஒருவன் இங்க திமுக வேண்டாம், மாற்று என்னன்னா அண்ணா திமுக தான் யோசிப்பான். அப்போ அதுதான் மிக முக்கியமான முதல் தூண் வைங்களேன், மக்களுடைய தன்னெழுச்சி. அதாவது திமுக மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கரை எப்படியாவது திமுகவுக்கு ஒரு மாற்றுன்னு ஆஸ் யூசுவலா ஹிஸ்டாரிக்கா தமிழ்நாடு யோசிக்கிற மாதிரி இன்னைக்கு அண்ணா திமுக தான் மாற்று. அப்ப அண்ணா திமுக மாற்று அப்படிங்கும்போது எடப்பாடியார் மாற்றாக தெரிகிறார். அதுல உள்ள வந்துடுறாரு சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 6 மாதங்களாக சார், இன்னும் 6 மாதம்ன்றது ஒரு 8 மாதங்களாக மக்களில் ஒருவராக மாறிட்டார் எடப்பாடி. ஏன்னா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் சிஎம் 200 தொகுதிகளை சென்றடைந்தார் இந்த 2026 அப்படின்னா இவர் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தந்த மாநிலங்கள் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்ல ஒரு 200 தொகுதி, அதாவது அந்த தொகுதி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 90% தொகுதியிலும் போய் பார்த்தாருன்னா எவரும் பார்க்கல, எடப்பாடியார் மட்டும் தான் பார்க்கிறாரு. அப்ப அப்பவே வந்து அவருக்கான ஒரு அலைன்றது திரள ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு திரள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அது நெருங்க இவர் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது இந்த வேகி ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு இஷ்யூஸை எடுத்து அதை பத்தி பேசுறது வைக்கிறது. ஒண்ணும் இல்ல, அங்க போய் இவர் பேசுறாரு. இப்போ அங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ, திமுக மினிஸ்டர் பூரா கஞ்சா இல்லாத மாநிலமா நான் வச்சிருக்கேன், கஞ்சா 0% தமிழ்நாட்டுல இருக்கு, என்னென்ன போய் சொல்றாங்க. மக்களுக்கு தெரியுது, பிரச்சனை நடக்கும்போது பாக்குறான் கஞ்சா தான் இருக்கு. இவரு சொல்றாரு இப்ப கஞ்சா இருக்கு தமிழ்நாட்டுல, நான் கையெழுத்து போட்டு என்ன சிஎம் ஆக்குன 3 மாதங்கள் நான் கஞ்சா இல்லாம ஆக்குறதுக்கான எல்லா வழியிலும் பாக்குறேன்றாரு. இதுதான் நியாயமா உண்மையா மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை பேசி அதை வழியை தீக்கிறதுக்கு வழியை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? கஞ்சாவே இல்ல, அது இல்ல, இது இல்ல, நாங்க மாநில ஜெயிக்கிறத இல்லன்னு சொல்றது எப்படி? ஆமா இருக்குது, நான் போக்குறேன்னு சொல்றது எப்படி? ஒரு பிராக்டிகலான ஆன்சர் அவர் பண்ணுவாரு அப்படின்னா பண்ணுவாரு. ஏன்னா இரும்பு கரம் கொண்ட பெண்மணி, லா அண்ட் ஆர்டர்னா என்ன, ஒரு மாநிலத்தில் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கணும்னு இந்தியாவுக்கே பாடுறவங்க ஜெயலலிதா. அப்ப அவங்ககிட்ட சிஷியம் அவரு, அவங்ககிட்ட தொழில் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்ப அவரு அதுல ஒரு 10% இருந்தாலும் போதும், நீட்டா பிளான் பண்ணி கொண்டு போவாரு ஸ்டேட்டை. பல ஸ்டேஷன்ல கட்சிக்காரங்க தான் இருக்காங்க, அவங்க தான் பஞ்சாயத்து பண்றாங்க. ஆமா, அதே ஏடிஎம்கே ஆட்சியில கட்சிக்காரங்க ஸ்டேஷனுக்கு போனா அவங்க ஸ்ட்ரைட்டா போன் பண்ணி சொல்லலாம், சார் இவங்க வந்து ரெக்கார்ட் வர்றாங்கன்னு. அவ்வளவு அவர் போஸ்டிங் அதோட முடிஞ்சிச்சு. இதுதான் திமுகவுக்கும் அதிமுக அதிமுக மாடல். இதுதான் இபிஎஸ் மாடலாக வருது. இதுதான் வந்து ஒரு காலத்துல எம்ஜிஆர் மாடல், இதுதான் ஒரு காலத்துல ஜெயலலிதா மாடல், இப்ப இபிஎஸ் மாடல். ஒண்ணும் இல்ல, நீங்க கட்ட பஞ்சாயத்துன்றது இருக்காது. கட்ட பஞ்சாயத்து இருந்தாலும் அதிமுக பண்ண மாட்டான். அதுதான் அதிமுகவினுடைய தொழில் சுத்தம்ன்றது. நீ மக்கள் ஒண்ணும் இல்ல சார், முடிஞ்சா பிரச்சனை தீரு, இல்லையா பிரச்சனைக்கு ரெக்கமெண்டுக்கு போயிடா பதவி தொலைச்சு. இவனுக்கு திமுக என்ன பண்ணுவாங்க, கொள்கை அது 5 வருஷம் கொடுத்துட்டோம் அப்படின்னா 4 வருஷம் கொள்கை பெரியாரு பாஜக உள்ள வந்துடும். இப்படி இல்லாத பூரா பேசி ஆட்சி பண்ணிட்டு மக்கள் என்ன கேட்டாங்களோ அதை பண்ணவே மாட்டாங்க. மக்களுக்கு என்ன வாக்குறுதி? ஆனா அதிமுக பொறுத்தவரைக்கும் என்னென்ன சார், ஒன்றும் சிம்பிள், என்னென்ன வாக்குறுதியோ பயந்து அதை பண்ணிடுவாங்க. அது ஒரு பயபக்தியோட மக்கள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம், நாளைக்கு நம்ம சட்டை பிடிச்சி கேட்போம், பயபக்தியோட பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சு அமைதியா இருந்துருவாங்க. இந்த தேவையில்லாத இழுத்து போட்டு எதையாவது சொன்னோம், பேசணும், வச்சோம், முடியாத சொன்னோம், இந்த எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நீ நான் உன்ட்ட சொன்னேன், செஞ்சுட்டேன், அவ்வளவுதான், இனி அதோட விட்டு அவ்வளவு. இவள் ரொம்ப சிம்பிளான மாடல். அந்த மாடல், அதாவது எடப்பாடின்ற ஒரு தனி மனிதனுக்கு உண்டான அந்த ஒரு கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு இருக்கு. இது ஒரு 2வது பலமா. அதாவது நான் சொல்றேனே, 2024 ஆரம்பத்துல எடப்பாடியார் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா, எடப்பாடியார் வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளரா, எடப்பாடியார் வந்து ஒரு அடுத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒளிவிளக்கான இல்லை. ஆனா இப்ப எனக்கு தெரியுது சார், ஒரு 50% எடப்பாடியார் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாலின்றது இருந்த இப்ப வந்து எடப்பாடியார் ஈக்குவல் டு ஸ்டாலின் ஒரு 100% எடப்பாடியார் ஈக்குவல் டு ஸ்டாலின் அளவுக்கு வந்துருச்சு சார். என்ன, இவர்கிட்ட விக் இல்ல, அவர்கிட்ட விக் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம்.
அவர் பாத்தீங்க அப்படின்னா பல கோடி சொத்துக்களை வச்சுக்கிட்டு என்கிட்ட 10,000 ரூபாய் தான் கையில கேஷா இருக்கு அப்படின்றாரு. பல கோடி சொத்துக்களை வச்சுட்டு என்கிட்ட 40,000 ரூபாய் வங்கியில இருக்குன்றாரு. இந்த மனுஷன் இருக்குன்றாரு. அவ்வளவுதான். ஸ்டாலினுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஸ்டாலின் பொய் சொல்லுவார், எடப்பாடியார் பொய் சொல்ல மாட்டார். ஸ்டாலினுக்கு இவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஸ்டாலின் வந்து மறைச்சு அது நேரத்தில் அவருக்கு பின்னாடி அவ்வளவு பேக்கப்போட அவ்வளவு பிஆர் டீமோட அவ்வளவு வேலை நடக்கும். ஆனா இந்த மனுஷன் ஆமா ஒரு சம்பவம் நடந்திருக்கா எனக்கு தெரியாது, நான் டிவில தான் பார்த்தேன்னு ஒரு வெள்ளந்தியா வெளியில இருந்து பேசக்கூடிய மனிதர். இவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிய இது அந்த எடப்பாடியான அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது சார். மூன்றாவது ஒரு மிகப்பெரிய தூரம் நான் என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய இணக்கம் சார். அவ்வளவு இணங்கி போய் இன்னைக்கு நீங்க பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ஏன் கூட்டணிக்குள்ள இருக்கிறானே தெரியல. அவரெல்லாம் இதுக்கு மேலையும் கேவலப்பட்டு பாருங்க, அவருக்கு ஒரு தொகுதி எடுத்து அதையும் மிரட்டி கொடுக்க வைக்கிறாங்கன்னா இதுக்கு மேல என்ன சார் அவருக்கு? அந்த முடிவு கூட அவர் எடுக்க முடியல. எப்படி சார் அவரு? ஆனா கட்சி தலைவர் ஆமா ஆசைப்பட்டு எனக்குன்னு இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச எம்எல்ஏ இருந்து அந்த தொகுதியை புடுங்கி காட்டுமன்னார் கோயில புடுங்கி அவர் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அவர்கிட்ட என்னன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னா, உங்க அக்கா மகளை நீங்க கள்ளக்குறிச்சியில மாலதியை இறக்கிருக்கீங்க, அது போதாது உங்களுக்கு, நீங்களும் எம்எல்ஏ ஆகணுமா? தேவையில்லை. நீங்க இந்த எம்பி பதவியை முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் போட்டிடாம போங்க, அது உங்க விருப்பம். ஆனா நீங்க இதை வேற யார்ட்டையா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் காங்கிரஸ்காரர் கொடுத்துருக்காரு சார். இதுக்கு நீ காங்கிரஸ் நேரடியா கொடுத்துட்டு போயிடலாம்ல. அது இன்னும் இதோட எவ்வளவு விசிகாவுக்கு 7 சீட்டா 8 சீட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா அதாவது விசிகாக்கெல்லாம் கொந்தளிச்சுட்டான். என்ன கொந்தளிச்சுட்டான் அப்படின்னா, பாரு என் தலைவன் அவன் எடுத்து வச்ச இடத்த இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ்க்கு நீங்க எல்லாரும் கேட்கறீங்கன்றனால கொடுக்க போறான் பாரு அப்படின்ட்டான். நானுமே ஒரு நிமிஷம் எப்பா மாஸ் பண்ணிட்டா பாரு மாலு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஒரு இனிமே திருமாவளவனுக்குன்னு தனியா ஒரு ஆர்மி ஆரம்பிச்சலான்ற அளவுக்கு யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இருந்து கொண்டு போய் காங்கிரஸ்காரனுக்கு அதையும் சொல்லணும்ல ஒழுங்கா, நீ ஒரு தலைவர், நீ இந்த மாதிரி காங்கிரஸ்காரன் கொண்டு போய் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லணும்ல. அவரு சொல்றாரு ஜோதிமணி, அவர் வெளில வந்து இல்லையா நான் வேட்புமனு தாக்கல் பண்ணதே வந்து நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் தானே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன், நான் விருப்பமனு போட்டதே அதுக்கு தானே, இவருக்கு நீ விடுதலை சிறுத்தைகள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவன் வெளியில வந்து சொல்றான் வேட்பாளர். அட்லீஸ்ட் அந்த பேட்டியாவது கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆமா, அதே எவ்வளவு கேவலப்பட்டு இப்படி அப்படியே அதை கட் பண்ணி நீங்க வந்து பிசிகால காட்டுமன்னார் கோவிலுக்கு வேட்பாளர் நீங்க கொடுங்க, ஒண்ணுமே அதை பத்தி ஒண்ணுமா மாற்று கட்சியை சேர்ந்தவருக்கு வரலாற்றுல இடம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் நினைச்சிருக்காங்க. பிசிகாலே இருக்காங்களே நிறைய பேர். ஏன் காட்டுமன்னார் கோவில பிசிகாவில் சார்பில் நிறுத்துறதுக்கு ஆளே இல்லையா? அதுதான் தெரியலையே சார். இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அவங்க அது அடிமைன்றதெல்லாம் இது அடிமைத்தனத்துக்கும் மீறியதுக்காக ஒரு வார்த்தை இருந்தா அதை சொல்லலாம் சார். ராஜதந்திரம்ன்றாரு, பதுங்கி பாயறதுன்றாரு. என்ன சார் இப்போ நீங்க அதாவது தேமுதிகக்கு ஏன் 10 சீட்டு கொடுத்தீங்கன்ற நியாயத்தையே நீங்க முன்வைக்க மாட்டீங்க. அவங்க அந்த 10ல 9 வாங்கி அவங்க மொத்த ஜாதிக்கு கொடுத்துருக்காங்க. 9 சீட்டு 10ல 9 நாயுடு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் அப்ப அம்மாவும் மகனையும் உட்பட 9 பேருக்கு நாயுடு கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்க கொடுத்தீங்க என்ன ஏதுன்றது இங்க ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க வைகோ அவரு பாருங்க 1 கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க சார் 3 வேண்டாம், 1 நீ வந்து வச்சுக்கோ, உனக்கு நீ வச்சுக்கோ, நீ ஏதோ சின்ன வாங்கிக்கோ. இல்ல ஐயா அதையும் நான் வந்து உதயசூரியன்லயே விட்டுறேன், உதயசூரியனை வளர்த்து எப்படி சார் இதெல்லாம்? அவரு தன்மானத்தின் சிங்கம், சுயமரியாதை இழக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காரு சார். மதிமுக ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம், அடுத்து விசிகாவான்ற ஒரு கேள்விக்குறி போடுறது அவ்வளவுதான் சார், முடிஞ்சது. இனிமேல் இதுக்கு அப்புறமும் ஒருத்தன் மான ரோச உள்ள ஒரு தமிழன், அதாவது மதிமுகலையோ விசிகாலையோ அட்லீஸ்ட் இந்த தேர்தலுக்கு அப்புறமா இருக்கக்கூடாது. இந்த தேர்தலை விட்டு சரி முடிஞ்சு போச்சு, எல்லாம் இன்னும் இருக்க 15 நாள் முடிஞ்சு போச்சு, இதுக்கு அப்புறமும் நீ இருந்தேன்னா எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்றேன்னு யோசிச்சுக்கோ. அதுக்கு நீ இந்த சும்மா இருக்கிற நாம் தமிழர்கள் விஜய் கட்சி இங்கேயாவது போய் சேரலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியமாவது. அந்த பள்ளியெல்லாம் ஜெயிச்சேன்னு ஆன்லைன்லயே உனக்கு மரியாதை கொடுத்து வச்சிருப்பானுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது அப்படியே கட் பண்ணீங்கன்னா இங்க எடப்பாடியார் தான் சிஎம்னு ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க வைக்கிறாங்க. அது இல்லாத நோண்டி விடுறாங்க. அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அப்படி உனக்கு அவ்வளவு கரிசனம் அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க பிரச்சனை இல்லை, இல்லாத நீ நோண்டி ஒன்று எடுக்கிற. எவ்வளவு பல்லிழிக்குது பிரச்சனை பூரா பல்லிழிக்குது. வெளியில வந்து கேவலப்படுறான். ஒவ்வொரு அதாவது கூட்டணி கட்சியினுடைய ஒவ்வொரு தலைவரும் வெளியில வந்து தன்னுடைய வெறுப்பை வந்து வெளிப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதே கேவலம் அப்படின்றத அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க. ஐஎம்எல் இருக்கட்டும், தாவாகாவா இருக்கட்டும், எல்லா கூட்டணி கட்சி இன்னைக்கு வரைக்கும் சார், இன்னைக்கு வரைக்கும் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இந்த மொத்த கூட்டணி இவ்வளவு பெரிய எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வார்த்தை பத்தி பேசல. சரி எங்கேயோ ஒரு இடத்துல போய் பேசுவாரா, இல்ல ஒரு ட்வீட் போடுறதுல என்ன இருக்கு? ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல. நாங்க ப்ரோன்னு போன எலெக்ஷன் 2024 எலெக்ஷன் சுத்தி நடந்தாங்க, ஒரு ப்ரோ இல்ல ஒன்னும் இல்ல. இப்ப பார்த்தா மதிக்க கூட இல்ல யாருமே. நேத்து வரைக்கும் முந்தானத்து ஒரு பதிவு போட்டிருக்காரு நினைக்கிறேன், யாரு மணிக்கும் தகவல். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த ஐடிவிங்க திமுக ஐடிவிங்க கிளிகளையும் கிழிச்சுட்டு இருந்தாரு எம்பி. யாரு? காங்கிரசினுடைய மாணிக் தாக்கூர் சிட்டிங் எம்பி. அப்படித்தான் இருக்கு. அங்கே கூட்டணி கட்சி எங்க போனாலும் ஜெய் ஜெய் ஜெயின்னு ஒரு 10 கோடி அதிமுக கோடி இருந்தா 10 கோடி பிஜேபி கோடி இருக்கு.
10 கோடி அமமுக கூட்டியிருக்கு. அமமுகவில் இருக்கக்கூடிய, அதாவது நான் எதனால ஏத்துக்கிறேன் சார், அமமுக அதிமுக எப்படிதான் இவ்வளவு க்ளோஸ் ஆனீங்கன்றது என்னாலே ஏத்துக்க முடியல சார். அவ்வளவு க்ளோஸா சுத்திருக்காங்க சார். சண்டை போடும் போதும் பங்காளி தெரிஞ்சது, சேரும் போதும் பங்காளி தெரியுது. அதுதான் சார் அந்த கிளாரிட்டி இருக்கு பாருங்களேன். அந்த அதிமுக கூட்டணியில அவனுக்கு தெரியும், அதாவது எப்படி ஜெயிக்கணும்ன்றது அதிமுக பிளான்ல இருந்ததே இல்லை சார். அது மக்கள் தான் சார் பிளான் பண்ணுவாங்க. அதிமுக ஜெயிக்க வைக்கிற இடத்துல எந்த திட்டம் இல்லாம அதிமுக இருக்கும். ஆனா மக்கள் திட்டம் போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. ஆனா அவங்க தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்தது தோத்த இடத்துல இருந்து மேல எப்படி வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும் சார். அதிமுக ஒவ்வொரு தொண்டருக்கும் தெரியும், தோல்வி நம்மளோட இடம் கிடையாது, வெற்றி தான் நம்மளோட இடம். அந்த வெற்றியை எப்படி பறிக்கணும் அப்படின்றத ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, அதெல்லாம் வந்து பாலபாடம் மாதிரி அடிச்சு தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி அதுல இருந்து வந்தவங்க அவ்வளவு ஈஸியா சும்மா ஒண்ணும் தெரியாத ஸ்டாலின் சார். இப்போ அந்த இடத்துல கலைஞர் இருந்தாரா, ரைட்டு, நம்ம இவ்வளவு தூரம் தண்ணியை கொடுத்து பேசுறது வேஸ்ட். ஏன்னா அவரு பல பேரை பார்த்துட்டு வந்தவர், அவருக்கு அரசியல் தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும், தமிழ் தெரியும், இன்னும் பல மொழிகள் தெரியும், பல கட்சிகளை பார்த்துட்டு வந்திருக்காரு, பல என்ன சொல்ற இயக்கங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவருக்கு என்ன சார் தெரியும்? இவர்கிட்ட அதிமுக தோக்க வேணும்ன்றத சார் இங்க ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த சமுதாயமே யோசிக்கிறது. ஜெயிக்கிறது தோக்குறது ரைட்டு, தோக்குறது ஒரு நமக்கு ஈக்குவலான ஒரு எதிரிட்டு தோத்தனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா காசை வச்சுட்டு மீடியாவை கையில வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாம இருக்க நம்ம ஏன் தோக்கணும்? அவ்வளவுதான். இங்க இதுதான் கொஸ்டின். அதனால இந்த தடவை அதிமுககாரன் உயிரை கொடுத்தா ஜெயிப்பான். அதுக்கு இருக்கக்கூடிய கூட்டணிக்காரன் பூரா சொந்த அண்ணன் தம்பி கூட அவ்வளவு தூரம் பழக்க மாட்டான், அந்த மாதிரி பழகிட்டு இருக்கான். இது ஒரு காரணம் தான். 4வது காரணம் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக, அதாவது அதிமுகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு உள்ள இறங்கிட்டாங்க. தேசிய தலைவர், தேசிய முழுக்க ஒரு எண்ணம், ஒரு அதாவது திமுகன்றது இந்த தேசிய நீரோட்டத்துக்கு எதிராக பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது. அப்ப எல்லாரும் உள்ள இறங்கி இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி இருக்கணும். சரி, தேவேந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு மதுரை தெற்குல வெறும் ராம ஸ்ரீனிவாசனுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்காரு. அவர் அங்க சிஎம் ஒரு தொகுதியினுடைய, ஒரு கட்சியினுடைய ஒரு தொகுதியினுடைய வேட்பாளருக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அதே மாதிரி மதுரையில கேட்க வந்திருக்காரு. அப்படின்னா அவர் எவ்வளவு வெறி இருக்கணும் அவங்களுக்கு. 4 முறை இதுவரைக்கும் வந்துட்டு போயிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு தடவை வந்து பார்க்கல. அப்போ வெறி இது வந்து ஒரு இந்த கட்சி எப்படியாவது பிரதமர் வர்றாரு, எதிர்க்கட்சி வரமாட்டாரு பாருங்க. டபுள் இன்ஜின், அந்த டபுள் இன்ஜின் கான்செப்ட் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க சார். வரட்டும் சார். சார் இப்போ 10% வளர்ச்சி இருந்ததுன்னா அது 80% மாறும் சார். டபுள் இன்ஜின்றத உண்மையிலே நம்ம தமிழக மக்கள் வந்து புரிஞ்சு அது நடக்கணும். ஒண்ணும் இல்லை, இப்போ UPA 1 UPA 2 UPA 2ல பாதி வச்சுக்கோங்க. UPA 1 UPA 2 வந்து டபுள் இன்ஜின் அரசாங்கம் தான். அந்த காங்கிரஸுக்கு அடிபணிந்து இருந்ததுதான் இந்த கருணாநிதியினுடைய ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி. அதே மாதிரி அடிபணியாமல், சரி அடிபணிஞ்சே கூட நீ வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் இந்த டபுள் இன்ஜின் இருக்கும்போது தேசிய ஒரு திட்டங்களும் சரி, தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய அந்த 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 ப்ரெஷரும் சரி, ஆட்சி மேல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆட்சி மேல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சேர்த்து எப்படியாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இந்த தமிழ்நாடு 10x வளர்ச்சியை நோக்கி போகும் சார். இதெல்லாம் சேர்த்துதான் வெற்றி. பிரச்சாரங்கள்ல பேசுறாரு, அதனுடைய துணியே மாறி இருக்கு. ஒரு ஜெயலலிதா பாணின்னு சொல்றாங்க. 2வது அவருடைய ரொம்ப தயங்கி வார்த்தைகளை போட்டு பேசக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி கருணாநிதி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மெரினாவில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்துறார். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த விஷயங்களும், கருணாநிதி இறந்தபோது MK ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்ட விஷயத்தையுமே தெளிவுபடுத்துறாரு. இதுக்கு முதலமைச்சரும் பதில் கொடுக்கிறாரு. பொய் பேசுறாரு, சங்கி கூட்டத்தோட சேர்ந்துட்டு இவரும் பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறாரு சொல்றாரு. ஆனா என்ன விஷயம் வச்சாரோ அதற்கான பதில் அவர் சொல்லல. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நாளிதழ்கள் எதுவுமே வரல, எதுவுமே பிரச்சனையாக வரலையே அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வைக்கிறாரு. அப்படியே தேமுதிக போயிட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு சொன்னோம்னா அவங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து வந்து கையெழுத்து போட்டு பாருங்க, இவர் போய் பேசுறான்ற மாதிரி அவங்கள தூண்டி விட்டு அவங்க பண்றாங்க. இந்த கருணாநிதியினுடைய நினைவிடம் அந்த மெரினாவில் இருந்ததுன்றதுல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாத்தையும் விட்டுறோம் சார். காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில தானே இருக்கு. ஐயா காமராஜர் அவர்களுக்கு இடம் ஒதுக்கல இல்லையா? இடம் ஒதுக்கல. அதை யார் ஒதுக்கல? ஐயா கலைஞர் அவர்கள் ஒதுக்கல. அதே மாதிரி ஜானகி அம்மா அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் ஒதுக்கல. ஜானகி அம்மாலையும் விட்டுருவோம். காமராஜர் அவர்களுக்கு இடம் கலைஞர் அவர்கள் ஒதுக்கவில்லை. கரெக்டா? இல்ல கலைஞர் கரெக்டா தான் பண்ணாரு, நாங்க தான் தப்புன்னு காங்கிரஸ்காரன் சொல்லிட வேண்டியதானே? கூட தானே இருக்கீங்க நீங்க, திமுக கூட தான் இருக்கீங்க. கலைஞர் எந்த தப்புமே பண்ணல, காமராஜருக்கு இடம் ஒதுக்க மாட்டேன் சொல்லவே இல்லை. மகனாக இருந்து கார் எடுத்துட்டு வந்து அவர் தான் இடத்த பார்த்தாரு, அந்த லேம்பை போட்டு விட்டாரு. இதெல்லாம் என்ன சார்? இவர் கேட்டதுக்கு பதிலே வரல. அதான் நான் ஒண்ணு சிம்பிள், நீங்க காங்கிரஸ் கூடவே வச்சிருக்கீங்க, காங்கிரஸ்ல இருந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிட வேண்டியதானே? பேரை சொல்றாருல்ல சார். பாலசுப்ரமணியம்
என்ற நபர் வந்து அன்று காங்கிரஸில் இருந்தார். பின்னர் எங்களுடன் வந்து அதிமுகவில் சேர்ந்தார். அவர் உட்பட 3 நபர்கள் போயிட்டு கலைஞரை சந்திக்க சென்ற பொழுது கலைஞர் இல்லை, காமராஜருக்கு எங்களால் இடம் ஒதுக்க முடியாது, சிட்டிங் சிஎம்க்கு தான் நான் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாருன்னு பேரை சொல்றாரு. அப்ப காங்கிரஸ்காரன் எவனா ஒருத்தன், ஆமா கலைஞர் நல்லவர் தான், அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, காமராஜருக்கு எதுக்கு எங்களுக்கு இங்க இடம், காமராஜருக்கு நாங்க தான் கேட்டோம், இந்தியே போதும் அப்படின்னு நாங்க தான் கேட்டோம் சொல்லிட வேண்டியதுல முடிஞ்சதுல. ஜானகி பொய்னே வச்சுக்கோம். அவரு சார் எடப்பாடியார் பொய் சொல்றாரு இவனா சொல்லுவானா சார்? அறிவு இருக்கிற வேணா சொல்லுவானா? இவங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு பொய் மூட்டை, வாழ்க்கையே பொய்யில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனுக்கு போய் எடப்பாடியார் பொய் சொல்றாரு அவர் மனசுல ஏதோ வெளில போய் பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன தோணுதோ. இன்னைக்கெல்லாம் அவருடைய சார் இன்னைக்கு முதல்ல ஒரு காலத்துல எடப்பாடியாரை பத்தி பேசவே மாட்டானு. எடப்பாடியை பத்தி நம்ம என்ன பேச, நம்ம ரேஞ்சுக்கு அவரு அதான், அதாவது இந்த பணம், இந்த அப்பா வந்து இந்த வெள்ளித்தட்டிலேயே பிறந்த பசங்கள்லாம் அவன் ஸ்டேட்டஸ் பார்ப்பான். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இவெல்லாம் ஒரு விவசாயி, இவெல்லாம் இன்னைக்கு வந்தவன், கட்சியில கஷ்டப்பட்டு மேல வந்தவன், நம்மலாம் யாரு, கலைஞருடைய மகன், கலைஞருடைய பேரன், நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் எடப்பாடியை பத்தி பேசலாம்னு தான் எப்பவும் பேசணும். இன்னைக்கு அப்பா அம்மா 2 பேர் எடப்பாடி, எங்க போனாலும் எடப்பாடி பழனிசாமின்னு இவர் பேரையே சொல்ற அளவுக்கு ஆயிட்டாரு. பாத்தீங்களா? அதுதான் சார் அவருடைய வெற்றியே. சொல்லியிருந்தாங்க சார், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனை, போட்டியே அப்படின்ற மாதிரி சொன்ன டெல்லி பேச்சே கிடையாது. எடப்பாடி போற பழனிசாமி தான். இவங்க இல்லைன்னா கூட்டணி கட்சி சேர்ந்து பழனிசாமி, அதுதான் சார் பழனிசாமியோட வெற்றி. அவர் அந்த இடத்துல தான் வர நினைச்சார், வந்துட்டார் சார். இன்னைக்கு சார் அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே அவர் கிட்டத்தட்ட பாதி ஜெயிச்சிட்டார் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா போற நம்புற இவங்க புலம்புறத பார்த்து இன்னும் ஜெயிச்சிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் தக்கு சார். இதெல்லாம் நடந்து ஒரு கொஞ்சம் மாசங்கள் நம்ம பேசிருக்கோம் நினைக்கிறேன். உதயநிதிக்கு தேவையெல்லாம் வார்த்தை விட்டுருக்காரு போல இருக்கு. எடப்பாடி தொகுதியிலேயே பூந்து நாங்க எடப்பாடி பழனிசாமி தோக்க வைப்போம் அப்படியே படிப்பார் எடப்பாடியார். உதயநிதி சமீபத்தில் பேசியிருக்கிறார், எடப்பாடி தொகுதியில் சென்று எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தோற்கடிப்போம் அப்படி பார்த்துட்டு உங்க அப்பாவே வந்தாலும் முடியாது அப்படிமா தெரியுமா? அதெல்லாம் சரியான. ஏன்னா அதான் அந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருக்காரு. நான் வந்து முரட்டு அடிமை அப்படின்றாரு உதயநிதி. இந்த பாரு உங்க அப்பா உங்க தாத்தா எவ்வளவு பெரிய முரட்டு அடிமை எனக்கு முன்னாடியே இருந்திருக்காரு பாரு. அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காரு. சசிகலா அவர்களுடைய காலில் விழக்கூடிய போட்டோவை எடுத்து எப்படிப்பட்ட ஒரு அடிமையை நீங்க பாத்திருக்கீங்க பாத்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா உழைச்சுன்னு சொல்லி அப்படின்னு உதயநிதி சொல்றாரா பிரச்சாரத்துல குற்றச்சாட்டு. அந்த இடத்துல பிலோ த பெல்ட் இறங்கி அடிக்கணும்னா இவர் நல்ல மனுஷன், ரொம்ப பண்பாளா சார் எடப்பாடி. அவருடைய சக்திக்கு மீறி பேசிட்டு இருக்காரு. ஆனா பிலோ த பெல்ட் இறங்கி அடிக்கணும்னா இந்த RRR கேள்விப்பட்டிருக்கீங்க படம், RRN இருக்கு. நிவேதா பெத்ராஜ், நயன்தாரா, நிவிஷா கிருஷ்ணனா ஏதோ ஒரு பேரு. இந்த 3 பேரையும் சுத்தி வந்தியே நீ, அவங்க காலெல்லாம் விழுந்து கிடந்தியே, அப்பெல்லாம் உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. யாரு? எடப்பாடியார். அவர் நல்ல மனுஷன், உங்களை மாதிரி கிடையாது. இந்த போராட்டம் பூரா எதுக்கு சார்? அம்மா சின்னம்மா சொன்னப்போ பால்டாயெல்லாம் பேசுதுன்னு பால்டாய் அமைதியா இருந்தாங்க. ஆமா அதுதான் சொல்றேன். என்னன்னா அவர் இறங்கி போய் அடிக்கணும்னு நினைச்சாருன்னா அடிச்சிருவாரு. இன்னைக்கு அவருடைய அலை வீசுது. இப்ப போய் இவன்லாம் ஒரு ஆளு, இவனுடைய பாஸ்டெல்லாம் நம்ம கிளறணுமான்னு நினைச்சிருப்பாப்புல. ஏன்னா இன்னைக்கு உதயநிதிலாம் எடப்பாடியாருக்கு சமமா சார்? எப்படி சார்? மொத்தமே வாழ்க்கை முழுக்க பணம், காசு, பெரிய பெரிய லைஃப் ஸ்டைலு, இந்த லைஃப் ஸ்டைல இருந்து அப்பாவாலையும் தாத்தாவாலையும் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத தொகுதியில எம்எல்ஏ ஆகி, அதன் மூலியமா அமைச்சராகி, அதன் மூலியமா துணை முதலமைச்சராகி, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நீயும் கஷ்டம் மட்டுமே, அதாவது இங்க வந்து தோல்வி வெற்றின்னு எல்லாத்தையும் பார்த்து கஷ்டம், முயற்சி, உழைப்பு இதை மட்டுமே முன்னுதாரணமா, இதை மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு மேல வந்திருக்க எடப்பாடியார் உதயநிதி ஒண்ணா சார். இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நினைச்சிருக்காருன்னு வைங்களேன். ஆனா இறங்கி அடிக்கணும்னா இந்த இவங்க காலெல்லாம் விழுந்துக்கிட்டே நைட்டு 1 மணிக்கு ஒரு பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த போட்டோவை ஷேர் பண்ணியே அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கேட்டிருக்கலாம். அவர் சரி வேண்டாம்னு நினைச்சிருக்காரு, கேட்கல சார். ஆனா எடப்பாடியார் ஏன் காலில் விழுந்தாரு? அவரு வயசு சின்னவங்க காலில் விழுந்தார், வயசுக்கு மூத்தவங்களோட காலில் விழுந்தார். ஏன் காலில் விழுந்தார்? ஒரு இடத்துல அவரை வந்து ஒருத்தர் வந்து தலைவரா இருந்தும் அந்த இடத்துல யாரு அன்னைக்கு இப்போ சின்னம்மா தான் வந்து தலைவி, அதிமுகவுடைய தலைமையா பார்க்கப்படுது. அப்ப அதிமுகவுடைய தலைமையா பார்க்கப்பட்ட சின்னம்மா இவரை வந்து பிக் பண்றாங்க. நீங்க தான் அந்த இடத்துக்கு சரியான ஆளு பிக் பண்றாங்க. பிக் பண்ண ஒருவரை காலில் விழுந்து வணங்குறது, மூத்தவங்களை காலில் விழுந்து வணங்குறதுன்றது வந்து சாதாரண தமிழ் கல்ச்சர்ல சாதாரண. இவங்க தெலுங்குல இருந்து வந்திருக்காங்க, ஆந்திரால இருந்து வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அன்னைக்கு பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு என்னன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு, ரைட்டு விழுந்துட்டாரு, என்ன தப்பு இருக்கு? வயசான ஒரு அம்மா, அந்த அம்மா அவங்க தான் தலைவர், அவங்க தான் நீங்க தான் அடுத்த தலைமைக்கு வர்றதுக்கு சரியான ஆளா இருக்காங்கன்னு சூஸ் பண்ண, என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி காலத்தொட்டு வணங்குறது, பெரியவங்க காலத்தொட்டு வணங்குறது தமிழ் மரபு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ பெரியவங்க காலில் விடல, நீ போய் விழுந்த காலில் தான் தெரியும் எங்களுக்கு தான். அந்த காலை தானே உட்காந்து நைட்டு 1 மணிக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வரும்ல சார். அதனால
இங்க எல்லா கேள்விகளுக்கும் எடப்பாடியிடம் பதில் இருக்கு. இல்லைன்னா அதிமுக பதில் சொல்லிட்டு தான் இருக்கான் டெய்லியும். இன்னைக்கு அதிமுகவுடைய ஐடி விங் இருக்கக்கூடிய வேகத்துல 50% கூட இல்ல யாரு திமுகவுடைய ஐடி விங். ஆனா சன் டிவி வேகமா இருக்கான், அது வேற. அவன் பூரா விஜய் போட்டு அடிக்கிறது, சீமானை போட்டு அடிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஏடிஎம்கேவோட ஐடி விங்கினுடைய செயல்பாடு வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேவோட ஐடி விங்கோட செயல்பாடை விட 200 மடங்கு அதிகமா இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல எடப்பாடி இறந்துட்டாரு, ஆஃப்லைன்ல அவர் ஏற்கனவே கிங். அதனால ஒட்டுமொத்த அலையும் வந்து அவருக்கு ஆதரவாக வீசுகிறது, அதே மாதிரி டிஎம்கேக்கு எதிராக வீசுகிறது. வெற்றி எடப்பாடியாருக்கு தான் அதிமுக சார், எந்த மாற்று கருத்து இல்லை சார். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நிலை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.